போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 1, பகுதி 8. நண்பர்கள் பேசாமல் இருந்தார்கள். எவரும் பேச விரும்பவில்லை. இளவரசர் ஆண்ட்ரூவை பியர் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தார். இளவரசர் ஆண்ட்ரூ தமது சிறிய கைகளால் நெற்றியை தடவிக்கொண்டிருந்தார். போவோமா, சாப்பிடலாம் என்று ஒரு பெருமூச்சோடு வாசலை நோக்கி போனார்கள். ஒரு அழகான புதிதாய் அலங்கரிக்கப்பட்ட சுகபோகங்களோடு கூடிய சாப்பாட்டு அறையில் அவர்கள் நுழைந்தார்கள். மேசை துணியிலிருந்து வெள்ளி சாப்பாட்டு பொருள்கள் வரையில் போர்சிலேன் பளிங்கு பொருட்கள் எல்லாம் புதிதாய் மணமானவர்கள் வீடுகளில் காணப்படுபவையில் போல புத்தம் புதிதாக விளங்கின. பாதி சாப்பிட்டானதும் இளவரசர் ஆண்ட்ரூ முழங்கைகளை மேசையில் வைத்துக்கொண்டு பியர் இதற்கு முன் எப்பொழுதும் அவர் முகத்தில் பார்த்திராத பரபரப்பான பார்வையோடு பேச ஆரம்பித்தார். வெகு காலமாகவே மனதில் ஏதோ ஒன்று இருந்து வந்தது போலவும் அதை திடீரென்று பேச ஆரம்பிக்க தீர்மானித்திருப்பதைப் போலவும் காணப்பட்டார். அன்புள்ள நண்பரே, எக்காலமும் திருமணம் செய்யாதீர்கள். அதுதான் எனது புத்திமதி. உம்மால் செய்யக்கூடியதை எல்லாம் நீங்கள் செய்து முடித்து விட்டதாக நீங்கள் அறியும் வரையில், நீங்கள் காதலித்த பெண் மீதுள்ள உங்கள் காதல் முடியும் வரையில், நீங்கள் காதலித்த பெண்ணின் உண்மை சொரூபத்தை அறிந்து முடியும் வரையில் நீங்கள் கல்யாணமே செய்யாதீர்கள். இல்லாவிடில் நீங்கள் ஒரு கொடூரமான மாற்ற முடியாத தவறை செய்யும்படி நேரிடும். நீர் கிழ வயதை அடைந்த பின்பு, உம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலைமை வந்த பின்பு திருமணம் செய்யும். அல்லது உம்மிடமுள்ள நன்மை அனைத்தும் பெருமை அனைத்தும் தொலைந்து போகும். சில்லறை செய்திகளில் அவையெல்லாம் வியர்த்தமாகிவிடும். ஆமாம், அம்மாதிரி ஆச்சரியத்தோடு என்னை பார்க்க வேண்டாம். எதிர்காலத்தில் உம்மால் ஏதாகிலும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு திருமணம் செய்து கொண்டால் ஒவ்வொரு படியிலும் உம்மை பொறுத்தவரையில் எல்லாம் முடிந்துவிட்டது, எல்லாம் அடைப்பட்டு விட்டது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். வரவேற்பறை ஒன்றுதான் உமக்கு திறந்திருக்கும். அங்கும் முட்டாள்களுடனும் தர்பார் சேவகனுடனும் தான் நீங்கள் கலந்திருக்க வேண்டியிருக்கும். ஆனால் இதனால் என்ன நன்மை என்று சொல்லிக்கொண்டு கைகளை ஆட்டினார். பியர் தமது கண்ணாடியை கழற்றினார். கழற்றியதும் அவர் முகம் வேறு விதமாக தோன்றியது என்றாலும் அவரது நற்குணமான முகபாவம் இன்னும் தெளிவாக விளங்கியது. ஆச்சரியத்தோடு தமது நண்பரை நோக்கினார். இளவரசர் ஆண்ட்ரூ தொடர்ந்து சொன்னார். என் மனைவி ஒரு சிலாக்கியமான பெண். கணவனின் கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய அபூர்வமான பெண்களில் அவள் ஒருத்தி. ஆனால் கடவுளே, நான் திருமணமாகாமல் இருப்பதற்கு என்னதான் இப்பொழுது கொடுக்க மாட்டேன். முதலாவது உம்மிடம்தான், ஒருவரிடம்தான் இதை நான் தெரிவிக்கிறேன். ஏனென்றால் உம்மை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. இதை இளவரசர் ஆண்ட்ரூ சொல்லும்போது அண்ணா பாவ்லானா வீட்டில் சாய்வு நாற்காலியில் சாய்ந்து பாதி கண்களை மூடிய பற்களின் வழியாக பிரெஞ்சு மொழியை சொன்ன அவராக அப்பொழுது அவர் தோன்றவில்லை. அவருடைய ஒல்லியான முகத்தில் ஒவ்வொரு தசையும் பரபரப்பினால் துடித்து கொண்டிருந்தன. வாழ்க்கையின் வேகம் மடிந்துவிட்டதாக தோன்றிவிட்ட அவர் கண்கள் இப்பொழுது ஒளிமயமாக ஒளி வீசின. சாதாரண சமயங்களில் எவ்வளவு மகிழ்ச்சியற்றவராய் அவர் தோன்றினாரோ அவ்வளவு அவருக்கு எரிச்சல் தோன்றிய போது பரபரப்பாய் பொங்கியது. அவர் மேலும் சொன்னார். நான் இதை எதற்காக சொல்கிறேன் என்பதை நீங்கள் அறியவில்லை. ஆனால் இதுதான் வாழ்க்கையின் முழு உருவம். போனாபார்ட்டை பற்றியும் அவருடைய செய்கைகளை பற்றியும் நீங்கள் பேசுகிறீர்கள். ஆனால் போனாபார்ட்டை பற்றி பியர் தெரிவிக்கவில்லை. ஆனால் போனாபார்ட்டை வேலை செய்த போது படிப்படியாக தம்முடைய லட்சியத்திற்கு போனார். அவர் சுதந்திரமாக இருந்தார்.
தம்முடைய லட்சியத்தை தவிர வேறு ஆலோசிக்க வேண்டிய செய்தி எதுவும் அவருக்கு கிடையாது. அதனால் அவர் லட்சியத்தை அடைந்தார். ஆனால் ஒரு பெண்ணோடு உம்மை இணைத்து கொண்டால் விலங்கு பூட்டிய கைதி போல உம்முடைய சுதந்திரம் எல்லாம் போய்விடும். உமக்குள்ள நம்பிக்கையும் பலமும் உமக்கு பாரமாக அமைந்து உமக்கு வருத்தத்தையே கொடுக்கின்றன. வரவேற்பறைகள், வம்பு வளர்த்தல், நடன மண்டபங்கள், பெருமை பீத்தல்கள், அற்ப செயல்கள், இவை எல்லாம் தான் நான் தப்ப முடியாத மந்திர வட்டாரம். நான் இப்பொழுது போருக்கு போகிறேன். இதற்கு முன்னால் எப்பொழுதும் நடந்திராத பெரிய போர். எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் எதற்கும் அருகதை இல்லாதவன். சுமூகமான தன்மையும் கிண்டலான பேச்சு சாமர்த்தியமும் எனக்கு உண்டு. அதனால தான் அண்ணா பாவலானாவின் வீட்டில் எல்லோரும் என்னை கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த முட்டாள் கூட்டம் அது இல்லாமல் உயிர் வாழ முடியாது என்று என் மனைவி நினைக்கிறாள். அந்த பெண்கள், அந்த உயர் வட்டார பெண்களோ அல்லது பொதுவாக பெண்களோ எப்பேற்பட்டவர்கள் என்பது உமக்கு மட்டும் தெரிந்திருந்தால் என் தகப்பனார் சொல்லியது சரி. சுயநலம், வீண் பெருமை, முட்டாள்தனம், ஒவ்வொன்றிலும் அற்ப புத்தி, இவைதான் பெண்கள். அவர்களுடைய உண்மை உருவத்தை நீர் பார்க்கும்போது இவைதான் தோன்றும். வரவேற்புகளில் அவர்களை பார்க்கும்போது அவர்களிடம் ஏதோ ஒன்று இருப்பதைப் போல தோன்றும். ஆனால் அங்கே ஒன்றும் இல்லை. ஒன்றுமே இல்லை. என் நண்பரே, திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். திருமணமே செய்து கொள்ளவே வேண்டாம். உம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று நினைப்பதை பார்க்கும்போது உமது வாழ்க்கை வியர்த்தமாகிவிட்டது என்று நீங்கள் நினைப்பதை பார்க்கும்போது எனக்கு வேடிக்கையாகவே தோன்றுகிறது. உமக்கு என்ன வேண்டுமோ அவ்வளவும் உம்மிடம் இருக்கின்றன என்றார் பியர். வாக்கியத்தை அவர் முடிக்கவில்லை. ஆனால் அவருடைய குரல் தமது நண்பரை பற்றி எவ்வளவு உயர்வாய் அவர் நினைத்திருந்தார் என்பதனையும், எதிர்காலத்தில் மேலும் அவர் உயர்வாய் அவரிடமிருந்து எதிர்பார்த்தார் என்பதையும் காட்டியது. அவர் இப்படி ஏன் பேசுதல் வேண்டும் என்று பியர் நினைத்தார். தன் நண்பரை பூர்ணத்துவத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் கருதி வந்தார். ஏனென்றால் பியரிடம் எந்த குணங்கள் குறைவாக இருந்தனோ அவற்றை எல்லா இளவரசர் ஆண்ட்ரூ உயர்ந்த அளவில் பெற்றிருந்தார். அந்த குணங்களை உள்ளத்தின் உரம் என்று வர்ணிக்கலாம். இளவரசர் ஆண்ட்ரூ ஒவ்வொருவரையும் அமைதியான முறையில் நடத்துவதையும், அவருடைய அசாதாரணமான ஞாபக சக்தியையும், அவருடைய பரந்த வாசிப்பையும், அவர் ஒவ்வொன்றையும் வாசித்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் அவருக்கு தெரியும். ஒவ்வொன்றை பற்றியும் அவருக்கு சொந்த எண்ணம் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக வேலை செய்வதிலும் செய்திகளை ஆராய்ந்து அறிந்து கொள்வதிலும் அவருக்குள்ள சாமர்த்தியத்தை கண்டு பியர் எப்பொழுதும் ஆச்சரியப்பட்டதுண்டு. தத்துவார்த்தங்களில் ஆண்ட்ரூவுக்கு பிடிப்பில்லை என்பது பியருக்கு பல தடவை புலனாயிற்று என்றாலும் இதையும் கூட ஒரு குறையாக அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் பலத்தின் அறிகுறி ஒன்றே இதை எடுத்துக்கொண்டார். சக்கரங்கள் அமைதியாக ஓடுவதற்கு எப்படி மை அவசியமோ அதே மாதிரி வாழ்க்கையில் உயர்ந்த உறவுகளிலும் சரி, நட்பான உறவுகளிலும் சரி, சாதாரண உறவுகளிலும் சரி, புகழ்ச்சியும் பாராட்டுதலும் அவசியமானவையாய் இருக்கின்றன. என்னுடைய வாழ்க்கை விளையாடி முடிந்துவிட்டது என்று இளவரசர் ஆண்ட்ரூ சொன்னார். சிறிது மௌனத்திற்கு அப்புறம் சிரித்து கொண்டு, என்னை பற்றியே பேசிக்கொண்டிருப்பதால என்ன பயன், உம்மை பற்றி பேசுவோம் என்றார். அந்த சிரிப்பு உடனே பியரின் முகத்தில் பிரதிபலித்தது. பியர் கவலையற்ற முகத்தோடும் மகிழ்ச்சியான இளம் முறுவலோடும், என்னை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்று சொன்னார். நான் யார்? ஒரு சோர புத்திரன். அவர் முகம் உடனே ஞானத்தால் சிவந்தது. அடுத்தபடியாக அவர் மேலும் பேசுவதற்கு மிகுந்த சிரமப்பட்டார் என்று தோன்றியது. ஒரு பெயரோ பொருளோ கிடையாது.
உண்மையாகவே எது உண்மை என்பதை அவர் சொல்லவில்லை. தற்காலத்தில் நான் சுதந்திரமாகவும் நன்றாகவும் இருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் எனக்கு ஒன்றும் தோன்றவில்லை. அதை பற்றி உங்களோடு முக்கியமாய் ஆலோசிக்க விரும்புகிறேன். இளவரசர் ஆண்ட்ரூ அன்போடு அவரை நோக்கினார். என்றாலும் அவர் பார்வையில் அன்பும் பரிவும் கலந்திருந்தாலும் பெருமை பித்தும் தோன்றியது. உம்மிடம் எனக்கு மிகுந்த அன்பு உண்டு. முக்கியமாய் நம் குழுவில் நீ ஒருவர்தான் உயிருள்ளவராயிருக்கிறாய். ஆம், நீ சொல்வது சரி. எந்த துறையில் நீர் இறங்குதல் வேண்டும் என்பதை நீனே நிர்ணயித்து கொள்ளும். எல்லாம் ஒன்றுதான். எதில் இறங்கினாலும் நீர் சமாளித்துக் கொள்வேன். ஆனால் இங்கே பாரும், அந்த குராங்கின்களை சந்திப்பதையும் அம்மாதிரி வாழ்க்கை நடத்துவதையும் உடனே விட்டுவிடும். அது உமக்கு கொஞ்சம் கூட நன்றாய் இல்லை. இந்த விபச்சாரம், வியர்த்தம் இத்தியாதி காரியங்கள். பியர் தமது தோள்களை குலுக்கிக் கொண்டே, உமக்கு என்ன வேண்டும் அன்புள்ள நண்பரே? பெண்கள் பெண்கள் தானே என்றார். இளவரசர் ஆண்ட்ரூ பதிலளித்தார். என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. பெண்கள் நல்லவர்களாக இருந்தால் அது வேறு செய்தி. ஆனால் இந்த குராங்கின் பெண்கள் இருக்கிறார்களே, மங்கையும் மதுவும், அதை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இளவரசர் வசாய்லி குராங்கின் வீட்டில் பியர் தங்கி அவருடைய மகன் அனாட்டோலின் வியர்த்த வாழ்வில் கலந்து கொண்டிருந்தார். அந்த மகனுக்கு தான் இளவரசர் ஆண்ட்ரூவின் சகோதரியை திருமணம் செய்ய வைத்து அவரை சீர்திருத்த வேண்டுமென்று திட்டம் போட்டு கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு ஐயமான செய்தி தோன்றியது போல, உமக்கு தெரியுமா என்று கேட்டு பியர் ஆரம்பித்தார். உண்மையிலேயே அதை பற்றி நான் நீண்ட காலமாகவே சிந்தித்து கொண்டிருக்கிறேன். அம்மாதிரி வாழ்க்கை நடத்துவதால் எதை பற்றியும் நன்றாக யோசிக்கவோ முடிவு செய்யவோ சாத்தியப்படுவதில்லை. தலையும் வலிக்கிறது, எல்லாம் பணமும் வீணாகிறது. இன்று வருதல் வேண்டும் என்று என்னை அழைத்தார். ஆனால் நானும் போகப் போவதே இல்லை. போக மாட்டேன் என்று பிரமாணம் செய்து கொடுப்பீரா? இதோ பிரமாணம். பகுதி 8 முடிந்தது. போரும்